Pebbles Tamil. Hi everyone. Welcome to Pebbles channel. நம்ம Pebbles தமிழ் சேனலில் நிறைய கிளம்பாக்கம் பேருந்து நிலையத்துக்கு போகிற பேருந்துகளை பற்றி நம்ம பார்த்துக்கிட்டே வரோம். அந்த வரிசையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ஆலந்தூர் மெட்ரோவிலேருந்து கிளம்பாக்கம் பேருந்து நிலையத்துக்கு எப்படி போகிறது. ஏன் இங்கே ஆலந்தூர் மெட்ரோவிலேருந்து நான் இதை சூஸ் பண்ணியிருக்கேன்னா, கிளம்பாக்கத்துக்கு போகிறதுக்கு விம்கோ நகர், திருவெட்டியூர், அதையும் தாண்டி எண்ணூர் திசையில் வரவங்க மெட்ரோவில் வருவாங்க. மெட்ரோவில் வந்தாங்கன்னா ஒன்லேயே லாஸ்ட் எண்டு வந்து ஏர்போர்ட், அங்கே தான் போய் இறங்கணும், இல்லை கிண்டியில் இறங்கணும். அது இல்லாமல் நாம் வந்து ஆலந்தூர் மெட்ரோ ட்ரெயினில் இறங்கி அப்படியே வெளியில் வந்துட்டோம்னா இங்கேயே பஸ் வருது. இங்கேருந்து கூட நம்ம வந்து கிளம்பாக்கம் பேருந்து நிலையத்துக்கு போகலாம். அதை பற்றின வீடியோ தான் நம்ம அதை பற்றின தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த பஸ் தான் கிடையாது, எந்த பஸ் வருதோ அந்த பஸ்ஸில் ஏறி நான் கிளம்பாக்கம் பேருந்து நிலையத்துக்கு போக போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகிறோம். இப்போ நீங்கள் பார்க்குறது தான் ஆலந்தூர் மெட்ரோ பஸ் ஸ்டாண்டு. இது ஆப்போசிட்டில் தெரியுது தாம்பரம், அந்த சைட்லேருந்து வர பஸ் ஸ்டாப் இது. இப்போ நம்ம ஏற போகிறது வந்து ஆலந்தூர் மெட்ரோ ஸ்டேஷனுக்கு முன்னாடி இருக்கிற இந்த பஸ் ஸ்டாண்டில் தான் நம்ம ஏற போகிறோம். ஆலந்தூர் மெட்ரோவில் இருந்து கிளம்பாக்கத்துக்கு 33 ரூபாய். இது வந்து டீலக்ஸ் பஸ். இது நிறைய சாதாரண கட்டண பேருந்துகளும் நிறையா வந்தது. நான் வந்து இந்த டீலக்ஸ் பஸ்ஸில் ஏறி இருக்கிறேன். இது வந்து ஆலந்தூர் போர்ட்டுக்கிட்ட இந்த டிராஃபிக் ஜாம் ஆகுது. அதாவது மெட்ரோ ஸ்டேஷன் எடுத்துக்கிட்டோன்னா நங்கநல்லூர் சாலை, மெட்ராஸ் சாலை, இது இங்கே ஸ்டாப் கிடையாது. ஆனால் இங்கே டிராஃபிக் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது. காலையில் நேரம் மேலே கொஞ்சம் டிராஃபிக் ஜாஸ்தியாக இருக்குது. இதே போல் சாயங்காலமும் டிராஃபிக் ஜாஸ்தியாக இருக்கும். இப்போ நான் வந்து ஆலந்தூர் மெட்ரோவிலேருந்து இந்த பஸ்ஸில் ஏறப்போ டைம் பார்த்தீங்கன்னா 10:45, அதாவது 10:40. எத்தனை நிமிஷத்தில் இது வந்து கிளம்பாக்கம் போய் சேர்ந்துன்னு பார்ப்போம். வழக்கமாக எல்லா பஸ்லேயும் நம்ம ரூட்டு பார்த்தது தான் இது. இருந்தாலும் ஆலந்தூர் மெட்ரோவிலேருந்து நாம் வந்து கிளம்பாக்கம் வரைக்கும் போகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும், எவ்வளோ பஸ் வசதி இருக்குதுன்னு இங்கே பார்க்குறோம். இங்கே எல்லா பஸ்ஸும் வருது. அம்பத்தூர், ஆவடி, இந்த சைட்லேருந்து வர பஸ்ஸுகள் வருது. கோயம்பேடுலேருந்து வர பஸ்ஸு, இந்த ரூட்டில் போகிற பஸ்ஸும் வருது. ஸ்ரீநகர், பிராட்வே, கிண்டி, இந்த மாதிரி இடத்துலேருந்து வர எல்லா பஸ்ஸுகளும் இங்கே வந்து தான் போகுது. இது வந்து மெட்ரோவில் வரவங்களுக்கு இது உபயோகமாக இருக்குன்னு சொல்லி தான் இந்த ரூட்டை நான் உங்களுக்காண்டி எடுத்துகிட்டு இருக்கிறேன். இப்போ அடுத்தது எந்த ஸ்டாப்னு பார்ப்போம். இது மற்ற மாதிரி முன்னாடி இருந்து எடுக்க முடியாது, ஏன்னா கூட்டம் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால நான் சைட்லேருந்து எடுத்துன்னு வரேன். இது வந்து சிமெண்ட் ரோட் ஸ்டாப். இது இப்போ நான் வந்து ஆலந்தூர் மெட்ரோவிலேருந்து ஏறின பஸ் நம்பர் வந்து 18. இது வந்து பிராட்வே டு கிளம்பாக்கம் பஸ். இது நான் வந்து ஆலந்தூர் மெட்ரோவிலேருந்து ஏறியிருக்கேன். இது வந்து எல்லாமே இந்த மவுண்ட் ரோட்லேயே போகிறது தான். இது ஆலந்தூர், அதுக்கப்புறம் ஏர்போர்ட், பல்லாவரம், அந்த மார்க்கமாக போகிற பஸ் தான் இது. அடுத்தது எந்த ஸ்டாப் பண்ணுறதை பார்ப்போம். இந்த சிக்னல் வந்து சர்வதேச விமான சரக்ககம், அதாவது கார்கோ, ரைட் ரோடில் போனால் கார்கோவுக்கு போகிறது. 3 சிக்னல் கொஞ்சம் பிஸியாக இருக்கும். அப்புறம் போக நமக்கு சிக்னல் குறைஞ்சிடும். இப்போ அதுக்கு அடுத்தது வந்து மீனம்பாக்கம் பஸ் ஸ்டாப் இருக்குது. மீனம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு, மீனம்பாக்கம் மெட்ரோ ஸ்டேஷன் ஸ்டாப் எல்லாமே ஒன்று தான். இப்போ பஸ் நிற்கிற ஸ்டாப் எதுன்னு பார்த்தீங்கன்னா மீனம்பாக்கம் பஸ் ஸ்டாப். அதாவது இங்கே இறங்கினாலும் நம்ம வந்து மெட்ரோ ஏறுறது போல். இது மீனம்பாக்கம் மெட்ரோ பஸ் ஸ்டாப்னு இருக்குது. ஏர்போர்ட் ஸ்டாப். திரிசூலம் ரயில்வே ஸ்டேஷன், அதாவது சபர்பன் திரிசூலம் ரயில்வே ஸ்டேஷன். இதுக்கு அடுத்தால ஒரு ஸ்டாப் வருது, அது வந்து ஏர்போர்ட் ஸ்டாப், திரிசூலம் ஏர்போர்ட் ஸ்டாப். பஸ் நிற்கிறது திரிசூலம் ஏர்போர்ட் பஸ் ஸ்டாப். இங்கே இறங்கினாலும் நம்ம வந்து ஏர்போர்ட்டுக்கு போகலாம். இதுக்கு அடுத்த ஸ்டாப் வந்து பல்லாவரம் தான்.
இப்போ பஸ் நிற்கிற பஸ் ஸ்டாப் எதுன்னு பார்த்தீங்கன்னா குரோம்பேட் சரவணா ஸ்டோர் பஸ் ஸ்டாப். இங்கே இறங்குனா நம்ம சரவணா ஸ்டோர் போகலாம், சென்னை சில்க் போகலாம், போத்தீஸ் போகலாம். இப்போ பஸ் நிற்கிற ஸ்டாப் வந்து குரோம்பேட் ரயில்வே ஸ்டேஷன் பஸ் ஸ்டாப் இது. இதுக்கு அடுத்ததாக எந்த ஸ்டாப் வருதுன்னு பார்க்கலாம். இப்போ பஸ் நிற்கிற ஸ்டாப் வந்து தாம்பரம் சானிட்டோரியம் மெப்ஸ் பஸ் ஸ்டாப். இங்கே இறங்கணும்னா நம்ம ஆப்போசிட்டில் அறிஞர் அண்ணா பேருந்து நிலையம் இருக்குது. அதாவது இங்கேருந்து வேலூர், காஞ்சிபுரம், அதே போல் ஸ்ரீபெரும்புதூர், காலாஜாபாத் இங்கே போகிற பஸ்ஸுங்கள்லாம் இந்த பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கிளம்புது. அதனால் அங்கே போகிறவங்க இங்கே இறங்கி கூட நம்ம படிக்கட்டு ஏறி அந்த சைடில் போனோம்னா அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு போகலாம். இப்போ பஸ் வந்து தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ளே இருக்கிற பஸ் ஸ்டாப்புக்குள்ளே உள்ள என்ட்ரி ஆகுது. அதாவது நமக்கு கிளம்பாக்கம் போகணுன்னா இங்கே தாம்பரத்தை ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ளே வந்தோம்னால நிறைய பஸ் வந்துக்கிட்டே இருக்கும், போய்கிட்டே இருக்கலாம். தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன் பஸ் ஸ்டாப்லேருந்து 1 to 1 நிறைய பஸ் இருக்குது. தாம்பரத்துக்கு வரவங்க அதுலேயும் வரலாம். பஸ்ஸு தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து கிளம்பியாச்சு. இப்போ வர பஸ் ஸ்டாப் எதுன்னு பார்த்தீங்கன்னா இரும்பலியூர். இங்கே ஆள் இறங்கவில்லை, ஏறவில்லை, அதனால் பஸ் வந்து பாஸ் ஆகிடுச்சு. இதுக்கு அடுத்த ஸ்டாப் வந்து உங்களுக்கு வந்து பெருங்கலத்தூர். இப்போ பஸ் நிற்கிற ஸ்டாப் வந்து பெருங்கலத்தூர். கிளம்பாக்கம் பேருந்து நிலையத்துக்கு போகிறதுக்கு இங்கே நிறைய மக்கள் ஏறுறாங்க. இதுக்கு அடுத்த ஸ்டாப் வந்து வண்டலூர் ரயில்வே கேட் ஸ்டாப். இங்கே ஆளுங்கள் யாரும் இல்லை, அதனால் பஸ் நிற்கையில் பாஸ் ஆகிடுச்சு. இதுக்கு அடுத்ததாக வர ஸ்டாப் வந்து வண்டலூர் அண்ணா உயிரியல் பூங்கா ஸ்டாப்பு தான். இப்போ பஸ்ஸு நிற்கிற ஸ்டாப் வந்து பேரறிஞர் அண்ணா உயிரியல் பூங்கா ஸ்டாப் வந்து வண்டலூர். இதுக்கு அடுத்த ஸ்டாப் வந்து நமக்கு வந்து கிளம்பாக்கம் மாநகர பேருந்து நிலையத்தில் தான் நிற்கும். இப்போ வந்து பஸ் வந்து கிளம்பாக்கம் மாநகர பேருந்து நிலையத்துக்குள்ளே என்ட்ரி ஆகிடுச்சு. இதுதான் லாஸ்ட் ஸ்டாப் வந்து. ஆலந்தூர் மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து கிளம்பாக்கம் பேருந்து நிலையத்துக்கு E18 இந்த பஸ்ஸில் தான் வந்தோம். 50 நிமிஷம் ஆயிருக்கு நமக்கு இங்கே வர்றதுக்கு. என்ன நேரங்களே, ஆலந்தூர் மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து நம்ம கிளம்பாக்கம் பேருந்து நிலையத்துக்கு ஆலந்தூர் ரயில்வே ஸ்டேஷனுக்கு முன்னாடி இருந்து வர பஸ்லேயே தான் இறங்கியிருக்கிறோம். இது வந்து பீக் ஹவர்ஸ்னால ஒரு 50 நிமிஷம் எடுத்திருக்காங்க. மக்கள் எங்கெங்கேருந்து எப்படி வரலான்றது ஒரு வீடியோவை நாங்கள் போட்டுக்கிட்டே இருக்கோம். அந்த வருஷத்தில் இந்த வீடியோவும் போட்டிருக்கோம். இந்த வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களோட அடுத்தடுத்த வீடியோவை நீங்கள் பார்க்க முடியும். மீண்டும் இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். பெபிள்ஸ் தமிழ்.